ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வல்லான் படத்தோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கைதி தப்பிச்சு போயிருப்பான். அவன் எப்படி தப்பிச்சு போனா, எப்படி விட்டீங்கன்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு போலீஸ்காரர் அப்படியே தனியா நகர்ந்து வந்து ஒருத்தருக்கு போன் பண்றாரு. நம்ம ஹீரோ புல்லட் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவர்கிட்ட அந்த கைதி இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அந்த கேங்கே பிடிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அங்க நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு. பாட்டோட எண்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிசினஸ் மேனா இருக்காரு. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு புள்ளியோட மாப்பிள்ளையாவும் இருக்காரு. அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா அவர் இறந்து கிடக்குறாரு, முதலா செதஞ்ச நிலைமையில. அங்க வர போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு 2-3 பசங்க வீடியோ எடுக்கிற பசங்களையும் பிடிச்சி வச்சு அவனுங்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு சொல்லப்படுது. எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் மர்மமான முறையில இறந்ததை ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பொண்ணு கவர் பண்ணுது. இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த வீட்டுல ஒரு மரணம் நடந்திருக்கு, இப்ப திருப்பி இதுவும் மர்மமான முறையில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்றாங்க. அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால அந்த இறந்து போனவருக்கு மனைவியும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இது எங்க அப்பா கிடையாது, நான் நம்ப மாட்டேன், அவர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த ஃபேமிலி ஓரளவு தான் ஒத்துழைக்குது, பெருசா ஒத்துழைக்கல. எங்களை இப்படி போட்டு கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு ஏசி கேட்கிறாரு, என்னதான் ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. அவரு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லன்றாரு. இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாரு. அவரு நம்ம ஹீரோவை பார்த்து அவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சஸ்பென்ஷன்ல இருக்க ஒருத்தர். அவருக்கு ஆல்ரெடி ஃபேமிலி மேல ஏதோ ஒரு மோட்டோ இருக்கு. அதனால அந்த கேஸை அவரே தானாவே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதை முழு பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு இல்லீகலா. நம்ம ஹீரோவும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கேஸ் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. ஆனா பண்றது எல்லாமே ஃபோர்ஜரி வேலை. அவர் போய் 2 விஐபியை சந்திக்கிறாரு. அங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாங்க அப்படின்றது தெரிய வருது. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும், அப்பதான் நம்ம எல்லாம் தப்பி போன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்க வீட்டுல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன்ல இருந்து முடி எடுக்கிறாரு. அதை டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாரு. அந்த டெஸ்ட் மூலமா அந்த முடியை வச்சு ஓரளவு அவங்க ஃபேஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல பல பேர் சந்தேகப்படுறாரு நம்ம ஹீரோ. அதுல பாத்தீங்கன்னா அவர் இறக்கத்துக்கு முந்தின நாள் நைட்டு பார்ட்டி பண்ண அந்த பொண்ணையும் சந்தேகப்படுறாரு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அங்க போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க முதல்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா ஒரு கட்டத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி நாங்க பார்ட்டிக்கு போனோம், இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க, அங்க அவர் கூப்பிட்டாரு. அதே மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. என் சேஃப்டிக்காக அவருக்கு நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்து தூங்க வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிடுறாங்க. இது என் சேஃப்டிக்காக, சோ ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவர் இறந்தவரோட பொறுப்புக்கு யாரை கொண்டு வருது அப்படின்றத அந்த போர்ட் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த போர்ட் மெம்பர்ஸ் முடிவு பண்றாங்க. ஆனா அதை பார்த்து கடுப்பாகிறாரு அங்க இருக்க ஒருத்தர். அவருக்கு தான் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற மிகப்பெரிய ஆசையும் இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணையும் கடத்திடுறாங்க ஸ்கூல்ல இருந்து. அவங்க அம்மா பல இடத்துல தேடுறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களோட குழந்தை தான் இதுன்ட்டு. அவருக்கு போன் பண்ணி அவங்க கேட்கறாங்க, என் பொண்ணை விட்டுரு அப்படின்ட்டு. அவரு நான் பிடிக்கவே இல்லை அப்படின்றாரு. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரே கெட்ட விஷயமாவே நடக்குது அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தானாவே வீட்டுக்கு வந்துருது. யாரோ அப்பாவோட ஃப்ரெண்டு தான் சொல்லி கூட்டிட்டு போனாங்க, யாருன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரிம்மா நீ போயிட்டு அம்மாவை பாரு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லி அனுப்புறாரு. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அவங்க கூட இரு அப்படின்ட்டு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த முடிய டெஸ்ட் கொடுத்த இடத்துல டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வருது. அதே மாதிரி ஒரு ஸ்கெட்சும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யூடியூபர் பொண்ணையும் ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சு கொலை பண்ணிடுறாங்க இந்த டீம். அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி இவங்க ஃபேமிலியை பத்தி பேசுனதுனால இப்படி ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து சந்தேகப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூட இருக்க அவர் பாத்தீங்கன்னா அந்த பிரியா அப்படின்ற பொண்ணுக்கு சேஃப்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போறாரு. போன இடத்துல அந்த பொண்ணு அந்த ஸ்கெட்சை பார்த்தது. பார்த்து இவனா நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. அந்த டான்ஸ் ஆட போன இடத்துல வெளியே வரும்போது இவன் வந்து என்ன கூப்பிட்டான், நான் திட்டி அமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் போல, ஆனா என் கூட டான்ஸ் ஆடின ஒரு பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள ட்ரேஸ் பண்ணி நம்ம ஹீரோ போறாரு. போற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து கிடக்குது அப்படின்ட்டு. அது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணோட பாடியும் இருக்கு செதஞ்ச நிலைமையில அப்படின்ட்டு. அது யாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஒரு பொண்ணு. அந்த இடத்துல ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. நம்ம ஹீரோ பொண்ணு பார்க்க போயிருப்பாரு. 2 பேருமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஒரே காரணம் தான் இருக்கும். அந்த காரணத்தை 2 பேருமே மிங்கிள் பண்ணி கடைசியில சேர்ந்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுது. அடுத்த நாள் தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அதை கம்ப்ளீட்டா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லை, அவங்க காணாம போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு எவ்வளவோ தேடுறாரு, ஆனா அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. ஹையர் அபிஷியல் கிட்ட போயிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாரு, எனக்கு இதுக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரு ரொம்ப கேவலமா பேசிடுறாரு. அவரையும் இவர் அடிச்சிடறாரு. அதுல தான் நம்ம ஹீரோ சஸ்பெண்டும் ஆயிருக்காரு. அந்த பாடியை
பார்த்த நம்ம ஹீரோவா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த பொண்ணோட தம்பியா இருக்கட்டும் 2 பேருமே இது அவங்க இல்ல அப்படின்றாங்க. அவங்க அத்தை மட்டும் தான் இல்ல அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரியா பொண்ணை அகைன் அதே இடத்துல டான்ஸ் ஆட விட்டா அந்த ஆள் கண்டிப்பா அங்க வருவான், அவனை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதே இங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஆள் வரான். அவனை துரத்திட்டு போய் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ முன்னாடியே துப்பாக்கி வச்சு அவனை தப்பிக்க வச்சிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டரையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஆனா அங்க இருந்து அவரும் தப்பிச்சிடுறாரு. நேரா பாத்தீங்கன்னா அவன் இருக்க இடத்துக்கு போறாரு. போன இடத்துல அவனை இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கொன்னுறாரு. நம்ம ஹீரோவும் ட்ராக் பண்ணி அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கொலைப்பள்ளியில நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இதனால அவருக்கு சர்வீஸ்ல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. அவருக்கு பொறுப்பு கொடுத்த ஏசியை இனிமே நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்மள அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அந்த பிரியா பொண்ணு கிட்ட சொல்லி ஒரு சில வேலைகள் பண்ண சொல்றாரு. பேங்க்ல போயிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்திருக்காங்க, அதை வந்து யார் எடுத்தா அப்படின்றத விசாரி அப்படின்றாங்க. அந்த பொண்ணும் போயிட்டு விசாரிக்குது. விசாரிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தமா இருக்க அந்த இன்ஸ்பெக்டரும் பாத்துறாரு. பார்த்து அந்த பொண்ணை துரத்திட்டு போறாரு. ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோக்கும் லொகேஷன் அனுப்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ அங்க வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணி அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு விட்ரா பண்ண படத்தை எங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு நேரா ஊட்டிக்கு வராரு. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான புள்ளியும் அவங்க பொண்ணு இருக்காங்க. இந்த மாதிரி எங்க பேத்தியை கடத்திட்டாங்க, அதனாலதான் நாங்க இந்த காசை கொடுத்து காப்பாத்த போறோம், எங்களுக்கு இவங்களை தவிர வேற எதுவும் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா சம்பவத்தையுமே சொல்லுது. அவங்க ஹஸ்பண்ட் யாரு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமான ஒரு ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க ட்ரஸ்ட் பணத்துல, அதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்காக எங்க பிளாக்மெயில் பண்றதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணிட்டாரு, அதை வச்சு தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தாரு, அதனால நாங்க தான் அவரை கொன்னுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம், அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம். ஆனா இப்ப என்னடா எவனோ ஒருத்தன் வந்து இப்ப என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு, ஒழுங்கா இவ்வளவு பணம் கொடு அப்படின்ட்டு கேட்கறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ப்ளீஸ் எங்களை விடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அனுப்புறாரு. கூடவே ஒரு ட்ராக்கிங் டிவைஸையும் போட்டு அனுப்புறாரு. அவரும் போயிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு வராரு. பேத்தியே கொடுக்கவே இல்லை. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ போறாரு. போயிட்டு அங்க எல்லாருமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது அப்பா நல்லவர் இல்ல அப்படின்ட்டு. பார்த்தா பின்னாடி இருந்து அந்த செத்து போனதா சொல்லப்பட்ட தொழிலதிபர் நம்ம ஹீரோ மேல அடிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ஃபைட்டு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாரு. அந்த இடத்துல தான் தெரிய வருது ஹீரோயினும் இன்னும் சாகல, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க கிட்ட தான் அந்த முக்கியமான பென்டிரைவ் இருக்கு, அதுலதான் எல்லா எவிடன்ஸுமே இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்கள போட்டு தள்ளிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து ஹீரோயினையும் காப்பாத்துறாரு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லர் ஜானர் படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.